கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்றால் முதலாவது தேவை காதல். கடைசி வரைக்கும் இந்த காதலோடு அன்போடு வாழணும்னு சொன்னா வார்த்தை போர்டு ரொம்ப முக்கியமானது. ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் உரையாடப்படுகின்ற உரையாடல்கள் மிக முக்கியமானது. ஒரு மனைவியை பொறுத்தவரை, ஒரு பெண்ணை பொறுத்தவரை எப்போதுமே தன் கணவன் தன்னோடு அன்பாக பேச வேண்டும் என்று விரும்புவாள். எப்போதுமே தன் கணவன் தன்னைத்தான் முதல் ரேங்கில வச்சிருக்கணும்னு நினைப்பார். வேற எந்த பெண்ணை பத்தியும் என் கணவன் என்கிட்ட வந்து பேசக்கூடாது. பேசினா என்ன நடக்கும்? நமக்கெல்லாம் தெரியும் என்ன நடக்கும். விரும்ப மாட்டா ஒரு பெண் இயற்கையாகவே. ஒரு பெண் எப்போதுமே கணவன் தன்னுடைய அழகை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவாள். நம்ம விரும்ப மாட்டோம். நம்ம அழகா இருக்கணும் எப்ப பார்த்தாலும் நம்ம மனைவி சொல்லணும் நம்ம விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். எப்போதுமே நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்லணும்னு விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். ஆனா ஒரு பெண் எப்போதுமே தன் கணவன் தன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் 10 நிமிஷம் முன்னாடி தான் சொல்லிருப்போம். அரை மணி நேரம் சொல்லலன்னு சொன்னா அடுத்து கேட்பாங்க ஏன் இதை சொல்லலன்னு சொல்லி. ஒரு பெண் இயற்கையாக அதை விரும்புவாள். ஒரு பெண் இயற்கையாக அதை நேசிப்பாள். ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கு எம்முடைய ஆண்களில் பலர் தயங்குகிறார்கள். நல்ல வார்த்தைகளை கொண்டு மனைவியிடத்தில் பேசுதல், நல்ல வார்த்தைகளை கொண்டு மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துதல், அந்த மனைவியுடைய அழகை பற்றி புகழ்தல், இதுவெல்லாம் நடக்கும். நடக்கதான் செய்யும். எப்ப நடக்கும்? கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்துல நடக்கும். கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துல நடக்கும். கல்யாணம் பண்ணி ஆபீஸ்க்கு அப்பதான் போயிருப்பார் ஒரு வாரம். அப்போ போன் வந்துச்சுன்னா அவர் எடுத்துட்டு வெளியே ஓடி வந்து பேசுற பேச்சு இருக்க 3 மணிக்கு ஆபீஸ் முடிஞ்சாலும் பேசிட்டே இருப்பார். சமைக்கும் போது இவரே பேசிட்டே சமையலுக்கு உதவி செய்வார். 1 வருஷம் போகும், 2 வருஷம் போகும். ஆபீஸ்க்கு போவாரு, மனைவிட்ட இருந்து கால் வரும், போன் வரும். மதியம் என்னமா சமைக்கிறது? இப்பதானே வந்திருக்க, என்ன நோயின்னு கால் பண்ணிட்டு இருக்க வைம்பாங்க. இல்ல மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இப்ப இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் மனைவி இடத்திலே பேசப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் பாதிக்கும். ஒரு பெண்ணுடைய தன்மையை முதலிலே புரியணும். ஒரு பெண் அப்பதான் ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸை புகழ்ந்தே ஆகணும்னு நினைப்பாங்க. புகழலன்னா அவங்க உள்ளம் காயப்படும். தன்னை எப்போதுமே தன் கணவன் தன்னை நேசிக்கிறான் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புவாள் அந்த பெண். தன்னை எப்போதுமே முதல் தரத்தில் வச்சிருக்கணும் அப்படின்னு அந்த பெண் விரும்புவாள்.